நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ எல்லாருமே வந்து L1 RD சர்வீஸ் உள்ள மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம், எல்லா கம்பெனியுமே. அதில் வந்து மந்த்ரா L1 RD சர்வீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி மிஷினை ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்கள் மெனுவில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆனோடனே இதில் பார்த்தீங்கன்னா மந்த்ரா L1 RD சர்வீஸ் அல்லது மந்த்ரா 110 அடிக்கலாம். மேலே டாப்பில் இருக்க பாருங்கள் மந்த்ரா L1 RD சர்வீஸ். இதை பார்த்து கூட அதேமாதிரி ஸ்பெல்லிங் பார்த்து அடிச்சிங்க. டைப் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். மந்த்ராவோட 110 RD சர்வீஸ் அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். இது நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அது இன்ஸ்டால்னு காட்டும். நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஓப்பன்னு காட்டுது. இது வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கணும். உங்கள் மிஷின் எடுத்துக்கங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் காட்டும். இன்டர்நெட் சர்வீஸ், மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இதெல்லாம் தயாராக இருக்குது. டிவைஸ் மட்டும் நீங்கள் இன்னும் கனெக்ட் பண்ணலன்னு சொல்லும். இதுதான் இந்த 2 புள்ளி க்ரீனில் இருக்கிறதோட அர்த்தம். ரெட்டில் இருக்க பாருங்கள் டிவைஸ் நாட் கனெக்டடுன்னு. இப்போ உங்கள் டிவைஸை எடுத்து உங்களோட செல்லில் இன்சர்ட் பண்ணணும். சி டைப் சார்ஜ் போடுற இடத்துல தான் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணோடனே இந்த மாதிரி ஓகேன்னு ஒரு பட்டன் கேட்கும். நான் உங்களுடைய மொபைலில் உள்ளே வரவான்னு கேட்குது. நீங்கள் ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்த உடனே டிவைஸ் கனெக்டடுன்னு சொல்லி அந்த ஆப்பில் ரைட் சைடில் 3 புள்ளி காமிச்சோம் இல்லைங்களா, அந்த 3மே வந்து க்ரீன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். க்ரீன் கலரில் இன்டர்நெட் சர்வீஸ், மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், டிவைஸ் கனெக்டட், இதுதான் மெயின். இப்போ உங்கள் மொபைலில் வந்து மிஷினை வந்து சார்ஜ் போடுற இடத்துல அந்த பின்னை சொருவிட்டீங்க. இப்போ வந்து க்ரீனில் வந்துருச்சு. அடுத்தது இன்ஸ்டாலேஷன் ஆகும். இதுக்கு இன்னொரு முறை ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துடணும். இது வந்து புதுசாக மிஷின் வாங்கி புதுசாக ஆக்டிவேட் பண்ணுறவங்களுக்கு அந்த மொபைலில் போடும்போது வரும். சில டைம் வந்து நாங்களாம் இப்போ வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை செக்கிங் பண்ணுவோம், இந்த மிஷின் ஒர்க் ஆகுதான்னு. அப்போ அப்டேட் ஆகிருந்ததுன்னா கூட அது தேவைப்படாது. இந்த மாதிரி அப்டேட் ஆகும். இன்சியேட் சக்ஸஸ் அப்படின்னு வரணும். இந்த மாதிரி ஒரு 3-4 மினிட்ஸ் விட்டுருங்க, எதுவும் பண்ண வேண்டாம். அதுவாக அப்டேட் ஆகட்டும். நெட்டு ஸ்பீடாக இருக்கணும். அந்த மாதிரி விட்டிங்கனாவே அது வேலை அப்டேட் ஆகிக்கும். அப்டேட் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து டிவைஸ் ரெடி டு யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழேயும் வரும், மேலேயும் வரும். டிவைஸ் ரெடி டு யூஸ்னால் நான் அப்டேட் ஆகி முடிச்சுட்டேன், இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். இது புதுசாக டிவைஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான். புதுசாக வாங்குறவங்களுக்கு கூட அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறப்ப நாளைக்கு கொடுக்க போகிறாங்கன்னா இன்றைக்கி அதை செக்கிங் பண்ணுவாங்க. செக்கிங் பண்ணும்போது செக்கிங் பண்ணியிருந்தால் அது தேவைப்படாது. செக்கிங் பண்ணாமல் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து அதை அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இது இப்போ நீங்கள் அப்டேட் ஆகிடுச்சு. அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதில் கேப்சர் டெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். மிஷினில் லைட் எரியும். உங்களுடைய ரேகையை நீங்கள் வச்சு செக் பண்ணணும். இதுக்கு மேலே உங்களுடைய அப்ளிகேஷன் எதுவோ அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் AEPS அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் அவங்களோட ஆதார் நம்பர் இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வழக்கம் போல் மிஷினில் இதே மாதிரி லைட் எரியும். அவங்கள ரைட் ஹேண்ட் கட்ட விரல் பெரும்பாலும் பயன்படுத்துங்க. ஒரு ரேகை விழுவலைன்னா அடுத்த ரேகை வைங்க. குறிப்பாக வந்து இந்த செங்கல் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பெருசாக ரேகை விழுவாது, கவனமாக. அதனால் நீங்கள் வந்து ரேகை விழுவலை அப்படின்னா நல்லா கை கழுவிட்டு தொடச்சிட்டு வைக்க சொல்லுங்கள். ரேகை கிளியராக இருக்கணும், அப்போ தான் விழுவுதுங்க. ஏன்னா L1 டிவைஸ் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்ங்கிறதுனால யாரும் க்ளோனிங் பண்ணி எடுத்துடக்கூடாதுங்கிறதுனால கிளியராக இருக்கணும் ரேகை. அந்த அளவுக்கு இருக்கும். பெரும்பாலும் எல்லாருக்கும் விழுந்துடும். யாருக்காவது ஒருத்தருக்கு விழுவலைன்னா அதை நீங்கள் மாற்று வழியில் எப்படி எடுக்கணுங்கிறத நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அதுக்கு வேறு வழியில் இருக்குது. ரேகை விழுவாதவங்களுக்கு பணம் எடுப்பதற்கு இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியும் நாங்கள் சொல்லித்தருவோம். இந்த மிஷின் வாங்கும்போது என்கிட்ட ஐடியுமே ஃப்ரீயாக வருது.